ஏழை குமர்களை வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தில் பல பேர் இரவும் பகலும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். என் பேர் பானு. எங்க பாய் இறந்து 10 வருஷம் ஆகுது. நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே உழைச்சுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். யாரும் ஆதரவு இல்லை. நாங்க ரொம்ப சிரமப்படுறோம். தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுதுங்க. வேலைக்கு போய்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதுகளுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டுறான். டெய்லி அல்லாட்ட அழுதழுதுதான் நாங்க துவா கேட்குறோம். எங்க அம்மாவும் உடம்பு முடியாதவங்க, நானாவும் உடம்பு முடியாதவர். போற பக்கம்லாம் சரியான காசு பண வசதி இல்லாம பாத்ரூம் கூட இல்லை. எங்களுக்கு குளிக்கிறது கொள்றது எல்லாமே நாங்க அங்கதான் பண்ணிக்கிறோம். யாராவது ஒருத்தர் ஒரு ஆம்பளை ஆளுங்க வந்து உட்காந்தா கொண்டா பேசுனா கூட சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்தே கிடப்போம். சொந்த பந்தமெல்லாம் இருக்காங்க, ஆனா யாரும் இல்லை. ஆதரவத்து போய் தான் நாங்க இருக்கோம். கடன் சுமைங்க நிறையா இருக்கு. எங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. அதுங்களுக்கு சேர்க்கறதா, கடனை கட்டுறதா, தங்கச்சிகளுக்கு பாக்குறதான்னு தெரியாம வரதட்சணை வரவங்களாம் காசு நகை போடுங்க, அதை வைங்க, இதை வைங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதனாலே அதுகளுக்கு வயசாகுது. இந்த பிள்ளைக்கெல்லாம் 20-21 வயசு ஆகுது. அதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம காசு பணம் கையில இல்லாம. நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் என்ற இறைவசனத்தின்படி மனம் புரிய இன்றைய இளைஞர்கள் முன்வந்தால் இப்பெண்ணை போன்ற நிலை யாருக்கும் வராது. வட்டிக்கு வாங்கினவங்க வந்து வீட்டு வாசல் நின்று வாழ்வாள்னு கத்துறாங்க. ஒவ்வொரு நேரம் சோறு கூட ஆக்காம அந்த காசு வட்டிக்கு இருந்தாங்க பிடிங்க, வட்டி காசு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்து பட்னியா கூட நாங்க உட்காந்துருக்கோம். ஒரு நேரம் ஒருவேளை உணவு கூட இல்லாமையால் இவர்களது குடும்பத்தை வட்டி கடன் சூழ்ந்துள்ளது.